பா பா காசு கேட்டலப்பா. டேய் சும்மாறா, எப்போ பாரு காசு காசுன்னுக்கிட்டு. காலேஜில் எல்லாரும் போகிறாங்கப்பா. எல்லாரும் போவாங்கடா. அவங்க அப்பா அம்மாலாம் வசதியானவங்க. நாம் அப்படியா? நம்ம குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியாதா? உங்கள் அப்பா என்ன நான் வசதியானவனா? ப்ளீஸ்ப்பா காசு கொடுப்பா. டேய் நம்ம இருக்கிறது வாடகை வீடு. இந்த வருஷம் உனக்கு பீஸு இருக்கிற நம்ம மாட்டை விற்று முழுசாக 55,000 கொடுத்தேன். அதில் வீட்டு செலவு கொஞ்சம் காசு கூடான்னு சொன்னதுக்கு பெல்ட் வாங்கணும், ஷூ வாங்கணும், பேக் வாங்கணும், டை வாங்கணும், ஐடி கார்டு வாங்கணும்னு முழுசாக 55,000 வாங்கிக்கிட்டேன். என்னால் உடம்புக்கும் முடியல. நான் எப்படி காசை ரெடி பண்ண முடியும்? கம்பல்சரி காலேஜில் எல்லாம் போகணும்பாப்பா. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ். டேய் இவ்வளோ கஷ்டத்தை சொல்கிறேன். நம்ம குடும்ப கஷ்டத்தை விட உனக்கு டூருக்கு போகிறது ரொம்ப முக்கியமாடா. அது டூர் இல்லைப்பா, கேம்பஸ் இன்டர்வியூப்பா. இன்டர்வியூவா? ஆமாப்பா. தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. சென்னையில் இருக்கிற எல்லா கம்பெனியும் வந்து இன்டர்வியூ வச்சு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கப்பா. அதுக்கு தான்ப்பா நான் போகிறேன். 10,000 தானே, நீ கவலைப்படாது. நான் எப்படியாவது ரெடி பண்ணுறேன். இந்த வண்டியை விற்றாவது உனக்கு 10,000 ரெடி பண்ணி தரேன். சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாது. நீ படித்து வேலைக்கு போகணும். நீ சம்பாரித்து நீ நாளைக்கு உன் பொருளை பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு உன் பைசா ஒத்த பைசா வேணும். இந்த இப்போ போய் சேட்டு கடையில் இந்த வண்டியை விற்றுட்டு உங்கள் 10,000 தானே இந்த வாங்கிட்டு வரேன். இரு சாமி. சாமி 10 நிமிஷத்தில் பணத்தோடு வரான்ப்பா. என்னைக்கு சாமி லாஸ்ட் டேட்டு? பிப்ரவரி 14. பிப்ரவரி 14? அப்பா இன்டர்வியூ என்ன ஊர்லப்பா இன்டர்வியூ? ஏற்காடுலப்பா. ஏற்காட்டில்? நம்ம 8th விட்டு பெரியசாமி 1.5 கனியாப்பா அது? என்ன அப்பா ஏன்டா கஷ்டப்பட்டு உன்னை ஒரு பிள்ளைய படிக்க வச்சா 1.5 கனி கூட ஜல்சா 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 ஜல்சா. ஏண்டா அரும்பாடு பட்டு உன்னை படிக்க வச்சா ஒத்த பிள்ளைன்னு அந்த 1.5 கனி கூப்பிட்டு 10,000 ரூபாய்க்கு. அந்த 1.5 கனிக்கு 1 ரூபாவே போதும்டா. இருடா ஃபஸ்ட்டு அந்த 1.5 கனி கண்ணை நோட்டு வந்து உன்னை பேசிக்கிறடா. சாமி இந்த வரந்தாப்பா.